பார்த்து கொண்டிருப்பாரு. ஏங்க ஸோ பப்பு தான் வந்து அலோ கைஸ் சொல்லுச்சு, சரியா நம்பிடணும். அதுக்கப்புறமேட்டு கை நக்குது. சரி ஓகே. ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்படிலாம் வந்து ஒரு டாஸ்கை என்ன பண்றீங்க சரி என்ன வீடியோ பார்க்க போறோங்கிறத நம்ம முகில் சொல்லிடுவாரு. சரி பார்த்தீங்கன்னா பிளாக் டோல் தான் பார்க்க போறோம். பிளாக் டோல் பாட்டு என்னதுடா மறந்து வச்சிருக்கேன். பிளாக் டோல் பாட்டுக்குன்னு பாட்டுங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட பப்பு வருவாரு. சைந்தன் யாரா வரணும்னு கேட்டீங்க. பப்புக்கு பயப்படுவாரு. ஸோ நாங்கள் பப்புக்கு பயப்படுவோம்னா நாங்கள் போய் கூப்பிடுவோம். ஓகேவா? ஸோ சைந்தன் இன்னைக்கு வெளியே போயிருக்காரு, அதனால அவர் வரல. என்ன பாக்குறீங்க தலைவரை பாக்குறீங்களா? பாருங்க என்ன தெரிகிறது, ஒன்னும் தெரியல. பிஸ்கெட் இருக்கான்னு பாக்குறான். ஒண்ணுமே பிஸ்கெட்ல எதுவும் இல்லடா. டேய் கையில எல்லாம் எதுவும் இல்ல. கையை நக்காத. சரி நீ சொல்லு. ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்ன பண்ணணும், அதெல்லாம் கடைசியாக சொல்லிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தலைவருக்காக ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. சப்ஸ்கிரைப் பாவண்டா விட்றா அவனை. தூக்கிலாம் வைக்க வேண்டாம். ஸோ ஸோ பேசு. ஸோ ஓகே. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். இவன் ஒருத்தன் வசந்த யூடியூப் சேனல் பார்த்து பேசிட்டு இருக்கான். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி சீரியஸ் வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம போடுறா வீடியோ. யாரு பேசுறது? ஹலோ டேய் சைமன், எப்படி இருக்க அண்ணா? நீங்களா? சொல்லுங்க. ஹலோ நீ சொல்லாமா அவன்கிட்ட ஊருக்கு சொல்லிட்டா? சொல்லிடு. ஹலோ டேய் நாங்க ஊருக்கு வந்திருக்கோம்டா. ஆமா உனக்கு லெட்டரை கூட எழுதிருப்போம், நீ பாத்தியா? நாங்க ஊருக்கு வந்திருக்கோம். ஆமா பார்த்தேன். அப்புறம் நாங்க இந்த இது பயப்படாத சரியா? உனக்கு தான் ராகுல் வச்சிருக்கோம் சரியா? சரி இரு முகில் பேசுறானா. ஹலோ டே சைமன், எப்பரா இருக்க? நல்லா இருக்கேனா? சாப்பிடுறியா நல்லா? எங்கண்ணா விட்டு போயிருக்கீங்க? ஒன்றும் இல்லடா, நீங்க ஊருக்கு கொஞ்சம் வேலை விஷயமா வந்திருக்கோம். கொஞ்சம் இந்த மேப் ஃபில் பண்ணிட்டா. இருடா பேசிட்டு இருக்கிறேன். அப்புறம் ராகுல் எப்படி இருக்கான்? அவளா நன்னாதான் இருக்கா. நன்னா இருக்கா. பக்கத்து வீட்டுக்காரங்க சாப்பாடு குடுக்குறாங்களா? குடுக்குறாங்க. இங்க என்னமோ பயமா இருக்குண்ணா இந்த வீட்டுல. பேயெல்லாம் இருக்காதரா, பயப்படாதரா. என்னடா பேய்? பேய் இருக்கு நடந்துட்டு இருக்கா தனியா இருக்கு. டேய் பேய்லாம் இல்லடா, பயப்படாத சரியா? அண்ணா இங்க பேய் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கட்டாயிடுச்சா? டேய் கட்டாயிடுச்சுடா. என்னமோ சொல்ல வந்தான், கட்டாயிடுச்சு அதுக்குள்ள. டேய் இருடா நான் சொல்லிட்டு வரேன். டேய் இருடா நான் பேசணும்டா. பேய் தொடச்சிட்டு பரவாயில்ல. ஆனா நான் ராசன் ஹீரோ. நான் மேல போறேன். வந்துட்டியா? நீயும் வந்துட்டியா? ஆமா நான் வந்துட்டேன். ஆனா நான் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்டா. நீ யாரு? என் பேரு எழிலா. உன் கதையை நீ சொல்ல முடியுமா? அது எதுக்குடா உனக்கு?
ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. தெய்வமே எழிலே வாழ்க்கை இந்தியாவுக்கு தான் ஒரே ஒரு காரணத்தில் எழிலுள்ள வந்து வளர்ந்துட்டான். மேல் ஃப்ளோரா அந்த ஃபைல் மட்டும் கொஞ்சம் சென்ட் பண்ணிடுறீங்களா? அதுக்கே இப்படி வர சரி இப்போ ஒரு 5 செகண்ட் சார், ஒரு சீக்கிரம் சென்ட் பண்ணி விடுங்க சார். டைம் பத்தல சார். சீக்கிரம் சார், சீக்கிரம் சார், சீக்கிரம் சார். வீட்டுக்கு போக வீட்டுக்கு வந்தாச்சு. பெஸ்ட் பெஸ்ட் கடைக்கு போய் 2 பால் பாக்கெட் வாங்கிட்டு வரியா? பால் பாக்கெட்ரா, காசு கேக்குதா இல்லையா? போறியா இல்ல கரண்டி சூடு படுத்துட்டா? சீக்கிரமா கம்ப்யூட்டர்ல செக் பண்ணி பாப்போம் யாரு கொண்டிருப்பான்னு தெரியும். இது இல்ல நல்லா பசிக்குது நிப்பட்டாதுங்க.
அவனை போய் கொள்ளலாம். இந்த ராமை யாராலையும் கொல்ல முடியாது. நீதான் கொல்ல போறேன். என்னுடைய பாச கொண்டு பாஸ்லாம் சாப்பிடா. பாஸ் சொன்ன மாதிரியே ஒன்றை கொள்ளடா. உன்னைய சும்மா உடனே அடிக்கலடா. உன்னைய அதுக்கப்புறமேட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்கலாம், அதனால அவங்க வீட்டில் இருக்கவங்கலாம் வந்து பார்ப்பாங்க என் பையன் செத்துட்டான்னு. அதுக்கப்புறம் கடைசி அந்த ராமே வந்து அவங்க வீட்டில் இருக்க குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் கொண்டுருச்சு. அதுக்கப்புறம் அவங்கள எல்லாத்தையும் செத்துறாங்க. அதுக்கப்புறமேட்டு நான் தான் இந்த புக்கை எழுதினேன். இந்த கதையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த புக்கை எழுதினேன். நான் எலியோட ஃப்ரெண்டு, நான் அந்த புக்கை எழுதினேன். அதனால இப்போ இருக்க சையுந்தன் அந்த பேய் வந்து சையுந்தன் தான் ராமன் நடிச்சுக்கிச்சு. எலியில கொன்னதே என்ன மாதிரி இருந்திருக்கா. அவ பேரு ராம். நான் தான் இந்த ராமனை நினைச்சு பேய் கொல்ல வந்திருக்கு என்னைய.
சார் நீங்க படிச்சு கொடுக்க சைன் போடணும் சார். இந்த சைன் மட்டும் கொஞ்சம் போட்டுருங்களா? சைன் போடலாம். எப்படி சாத்தியம்? இந்த புக்ல எப்படி இருந்துச்சு இது? ஸோ நீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விட்றா. சார் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது ஆனா இது வந்து ஒரு ரத்தத்துக்குலாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரத்தத்துக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நாங்க கால் விரிக்காதடா டேய். இவன் நிக்கிறான்டா. அதுக்கு நான் பண்றதுக்கு வேற நானே விட்ற பேசாம விட்றான் அப்படின்ட்டு படுத்துட்டான். ஸோ வந்து கேமரா ஆகுக்கு ஸோ வந்து அந்த ரத்தத்துக்கு என்ன பண்ணோம்னா பெயிண்ட் அப்படிதானே. ஸோ பார்ட் 3 வரும். பயமா இருக்கு. வாந்திட்டு தான் எடுத்துருவானே தெரியாது எதுக்கு? ஆமா கரகரன்னு பண்ணிட்டுறான். நீ ஒழுங்கா அங்கே உட்காந்து பேசு. ஸோ ஓகே நீ இந்த வீடியோ பிடிச்சவன் நான் வரலாம முடிக்கக்கூடாது. தலைவர் வராரு. நான் எல்லாம் நீங்க முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சவன் ஸோ நாங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சைமன் வரல. அடுத்த வீடியோவில் பார்ட் 3ல கன்ஃபார்ம் காட்டுறேன். வரி சொல்லுங்க. நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன். பாரு பாடுறா. இது அவங்க பார்க்கும்போது சொல்லலாம். தலைவரே அங்கே என்ன பண்ணுறீங்க? இங்கே பாருங்க. கிட்டுக்கறா அந்த இடத்து ஏண்டா பிச்சுக்கு தானே கடிச்சிட்டு இருக்கான். இங்கே பாரு பாப்பு. இந்த இல்லடா விட்றாத பேசாம விட்டுரு. ஸோ நம்ம இன்சைட் வச்சுக்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இவனுக்காக ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. ஓகே பாய் பாய் பாய். ஆக்சுவலி சைன் சொல்ல வேண்டியது. ஐயோ நக்கறா.